ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சின்னத்திரையில் மாபெரும் வெற்றி பெற்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியோட 10வது சீசன் இப்போது சூடு பிடிக்க தொடங்கியிருக்கு. இந்த சீசனில் எல்லாரோடைய பார்வையும் விஜய் டிவி மேலே தான் இருந்துச்சு. காரணம் அந்த ஹோஸ்ட் சேர் தான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக மாயா கோஸ்டாக கிளம்புன இறங்கினப்போ ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதமே வெடிச்சிருக்கு. பிக் பாஸ் 10ல் மாயாவோட இந்த புதிய அவதாரம் எப்படி இருக்குது, விஜய் டிவியோட இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சா, வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். பிக் பாஸ் சீசனில் போட்டியாளராக உள்ளே போய் தன்னோட கேமை பிளான் மற்றும் பேச்சு திறமையாலேயே ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டவர் தான் மாயா. இப்போ அதே பிக் பாஸ் வீட்டை ஆட்டி படைக்கிற கோஸ்டாக சீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு கோஸ்டாக வர்றவங்களுக்கு நியாய தர்மம், நடுநிலைமை, கம்பீரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் மாயா மேடை ஏறின முதல் நாளே தன்னோட வழக்கமான அதே கான்ஃபிடெண்ட்டான குரலில் பேச தொடங்கிட்டாரு. வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை கையாளுற விதம், போட்டியாளர்களை கேள்வி கேட்குற பாணி இதெல்லாம் பார்க்கும்போது மாயா கிட்ட ஒரு தனித்துவமான ஆக்ரோஷம் தெரியுது. கமலின் டிப்ளமேட்டிக் அணுகுமுறைக்கு பதிலாக நேரடியாகவே குறைகளை சுட்டி காட்டுறது மாயாவோட ப்ளஸ்ஸு. ஆனால் அதே சமயத்தில் சில இடங்களில் மாயா தன்னோட தனிப்பட்ட கருத்துக்களை திணிக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் ரசிகர்களில் மத்தியில் வருது. தான் ஒரு போட்டியாளராக இருந்த அனுபவத்தை வச்சு கைத்தட்டல் வாங்க நினைக்கிறாரா அல்லது ஒரு நடுநிலையான தொகுப்பாளராக இருக்காரா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ ஹாட் டாப்பிக்காகவே இருக்குது. என்னதான் விமர்சனங்கள் வந்தாலும் பிக் பாஸ் சீசன் 10 ரொம்பவே விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போக மாயாவோட இந்த புது அவதாரம் பெரிய அளவில் உதவி இருக்கிறத மறுக்க முடியாது. விஜய் டிவியோட இந்த தைரியமான முயற்சிக்கு உங்கள் ரேட்டிங் என்ன? மாயா ஹோஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்தது உங்களை சந்திக்கும் வரை